சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மக்களவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட திமுக எம்பிகள். ஸ்டாலின் அதிர்ச்சி. நீதிபதி சுவாமிநாதன் பதவி நீக்க விவகாரத்தில் பேச அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் அருகே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருநாளில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. ஆனால் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு அருகே இருக்கும் தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரைகளில் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் அனுமதி வழங்கியிருந்தார். இந்த அனுமதிக்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி 100க்கும் மேற்பட்ட மக்களவை எம்பிகள் கையெழுத்து போட்டு சபாநாயகரிடம் கொடுத்திருக்காங்க. இந்நிலையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் குறித்து விவாதிக்க வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பிகள் கோரிக்கை எழுப்பினாங்க. ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதுனால அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த வழக்கில் ஆளும் திமுக அரசு தான் காரணம். மேலும் அவர்கள் இதை பற்றி பேசுறதுக்கு அவர்களுக்கு உரிமையே இல்லை என மறுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மிகவும் கடுமையாக ஆத்திரமடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் தான் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் எனவும் இதுதான் திமுகவுக்கு விழுந்த முதல் அடியாகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த 2026 தேர்தலில் கூட திமுக வெற்றியடைய வாய்ப்பில்லை என தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், திமுக மக்களுக்காக எதையும் செய்யவில்லை. தொடர்ந்து மக்களை ஏமாற்றும் விதமாக மக்களை எதிர்த்துதான் அனைத்து செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஊழல் என்பது அதிகமாகிவிட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் திமுகவின் மீது அதிகமாக சுமத்தப்படுகிறது. அமலாக்கத்துறை ரைடு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 அமைச்சர்களுக்கு மேலே அமலாக்கத்துறையின் வலையில் சிக்கி தவிக்கிறார்கள். வருகிற 2026 தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக இருக்க போகிறது. தொடர்ந்து அதிமுகவின் பக்கமே அனைத்து பார்வைகளும் திரும்பியுள்ளது. மெகா கூட்டணி என NDA கூட்டணி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இம்முறை எதிர்க்கட்சி தலைவராக கூட அமர முடியாது என்கின்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியலில் புதிய திருப்பங்களும் நிகழும் என அரசியல் நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவுக்கு விழுந்த முதலடியாகவே இது பார்க்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக தோற்பது உறுதியா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.